அழகே அழகு டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தங்கராஜ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு சைலண்ட்டாக அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி உம்முன்னு உட்காந்துருக்காரு. இதை வந்து ரேவதி பார்க்குறாங்க. இந்த மனுஷன் இந்த மாதிரியெல்லாம் இல்லையே, இன்னும் இப்படி உட்காந்துருக்குறாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவங்களும் காய் கட் பண்ணியிருக்காங்க சமையல் செய்கிறதுக்கு. அந்த நேரம் பார்த்து தங்கராஜோட அம்மா வராங்க. என்ன வேக்காடாக இருக்குது, என்ன அனலாக இருக்குது, என்ன வெயிலாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்கு தான் போய் வந்தேன், அதுக்குள்ளேயே பாரு எப்படி இந்த வெயிலை தாங்க முடியல அப்படின்னு புலம்பிகிட்டே வராங்க. தங்கராஜை பார்த்துட்டு என்னடா தங்கராசு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் அப்படியே சைலண்ட்டாகவே அப்படியே உட்காந்துட்டுருக்கிறாரு. அப்புறம் பார்த்துட்டு என்னடா உடம்பு சரியில்லையா தங்கராசு அப்படின்னு போய் தங்கராசு மேலே கை வச்சு இப்படி உலுக்கி அவங்கள கூப்பிட்றாங்க. என்னம்மா அப்படின்னா, என்னடா சொரங்கரம் அடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு. என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து ரேவதி வராங்க. அவங்க அம்மா சொல்லிவிட்டு போயிடுறாங்க. இங்கே ரேவதி வந்து என்னங்க ஆச்சு, காஃபி எதனா எடுத்துன்னு வரணுமா? ஆமாம், காஃபி ஒன்று தான் இது அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு கோபப்பட்டு ரேவதி கிட்ட சண்டை போட்டு மேலே போயிடுறாரு. மேலே போனோடனே ரேவதி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே வந்து அந்த தங்கராசு கூட இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்தது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனீங்க, அங்கே மதியோட அப்பாவுக்கு எதனா சீரியஸாக இருக்கா, வேறு எதனா பிரச்சனையா, என்ன பிரச்சனை சொல்லுன்றாங்க. அக்கா, இந்த மாதிரி சுரேஷோட ஒய்ஃப் மதி இருக்காங்கல்ல, அவங்க ஹாஸ்பிட்டலில் அண்ணன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு புத்திமதி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு போயா அப்படின்னு 2 முறை சொல்லிட்டாங்க அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. இங்கே ரேவதி வந்து யோசனை பண்ணிவிட்டு நேராக வந்து மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மலர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன மதி எப்படி இருக்கா, அவன் நல்லா தான் இருக்கா, இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி அவர் வந்து புத்திமதி சொல்லியிருக்காரு, அதை கேட்டு வந்து மதி வந்து எங்கள் வீட்டுக்கார போயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம், போயான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா அப்படின்னு 2 பேருமே மாற்றி பேசிக்குவாங்க. அண்ணி, உங்களுக்கு சந்தோஷம் தானே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதை? அச்சோ இல்லை ரேவதி, அப்படியெல்லாம் கிடையாது, ஆனாலும் கொஞ்சம் சந்தோஷம்தான். எனக்கும் தான் சந்தோஷம். இப்படி போனால் உருன்னு, இப்படி போனால் மறைக்கிறது, இப்படி வந்தால் மறைக்கிறது, எனக்கும் தான் சந்தோஷம் அண்ணி. சரி, நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே சுரேஷ் பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே உட்காந்துட்ருப்பார். அந்த நேரம் பார்த்து மதி வருவாங்க. மதி வந்துட்டு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வெளியே போங்க அப்படின்வாங்க. உடனே சுரேஷ் எழுந்து போய் கதவு சாத்திட்டு, உன் மனசில் என்னடி நினச்சினுக்கிறேன், போகும்போது அப்படி தான் நீ பாட்டின இறங்கி ஆட்டோவில் போகிற, வரும்போது நான் வண்டியை திருப்புறேன், நீ பாட்டின ஆட்டோவில் ஏறி வர, கொஞ்சம் கூட உனக்கு மரியாதையே தெரியல அப்படி இப்படின்னு சுரேஷ் கத்துறாரு. இதோடு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.